ஓம் சக்தி. அன்பு குழந்தையே, நான் உன்னிடத்தில் ஒரு உண்மையை பேச வேண்டும். நீ மட்டுமல்லாமல் இங்கே இருக்கும் பலரும் இப்படித்தான் இருந்து வருகிறார்கள். இதை பற்றி இன்று நீ முழுமையாக நான் சொல்வதை கேட்டுத்தான் தீர வேண்டும். தள்ளிவிட்டு போனாள் என்றால் வருவதும் போவதும் அறியாமல் இருப்பாய். இழப்பு என்பது உனக்கு மட்டும்தான் என்பதை நீயே நம்பிக்கையோடு இருக்கும் போது எதிர்மறை சக்திகள் விட்டுவிடுமா என்ன? அன்பு பிள்ளையே, நான் கூறுவதை முழுமையாக கேள். பாதியில் விட்டுவிட்டு போகாதே. உன் மனதையும் ஒருநிலைப்படுத்தி மௌனமாக இதை கேள். தங்கமே, ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலும் ஒருவருத்தரும் தன்னிடம் இருப்பதை பார்க்கிலும் மற்றவரிடத்தில் இருப்பதைத்தான் நேசிக்கிறார்கள். தன்னிடத்தில் இருப்பதின் மதிப்பு தெரியாமல் மற்றவர்களின் கையில் இருக்கும் மதிப்புத்தான் எல்லோருக்கும் இங்கே நன்றாக தெரிகிறது. எப்போதும் பிறர் என்ன வாங்குகிறார்களோ, பிறர் என்ன தேடிக்கொண்டிருக்கிறார்களோ அதுதான் உன் கண்ணில் படும், அதைத்தான் எடுக்க தோன்றும். யாரேனும் எதையேனும் எடுத்து கையில் வைத்துக் கொண்டு அதை வாங்க வேண்டும் என்று காத்திருக்கும் போதுதான் உன் கண்கள் அதை பார்த்து ஐயோ நமக்கு கிடைக்கவில்லையே என்று மனம் கிடந்து பாடாய்ப்படும் அதை பெறுவதற்கு. ஏனென்றால் அது மற்றவர்களின் கையில் இருக்கிறது. அதுவே உன் கைகளுக்கு வந்த பிறகு இதையா தேடினோம், இதையா வாங்க வேண்டும் என்று அலைந்தோம், நன்றாகவே இல்லை என்று உன் மனம் அப்போதும் எதையும் பத்தாது பத்தாது என்று கூறிக்கொண்டேதான் இருக்கும். நிறைவு என்பது ஒவ்வொருத்தருக்கும் வேண்டும். நிறைவு என்பது வந்தால்தான் வாழ்க்கையின் அர்த்தம் புரியும். நிறைவில்லாமல் குறைகளோடு தேடிக்கொண்டே இருந்தால் காலம் முழுவதும் தேடிக்கொண்டே இருக்க வேண்டியதுதான். போதும் என்ற மனம் உனக்கு எப்போது வருகிறதோ உன் வாழ்வை அப்போது நிறைவு பெறும். அப்போதுதான் நிறைவான உன் வாழ்க்கையை உன் மனம் அறியும். ஆனால் அது எப்போதும் யாருக்கும் வராது. தேவை 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 என்று தேவைகளை தேடிக்கொண்டே போய்கொண்டிருக்கிறார்கள். நிம்மதியில்லாத வாழ்க்கையோடு இருக்கிறார்கள். அப்போது எப்படி இருப்பதை வைத்து சந்தோஷப்படுவது? உன்னிடம் இருப்பதையும் உன்னால் நிறைவாக அனுபவிக்க முடியவில்லை, தேவைப்படுவதையும் அனுபவிக்க முடியவில்லை. அப்போது வாழ்க்கை நரகமாகத்தானே போகும். உன் மனதை ஒருநிலைப்படுத்து. மற்றதை பார்த்து ஆசைப்படும் எண்ணத்தை விட்டுவிடு. ஐயோ, என் வாழ்க்கையில் நான் பிரச்சனைகள் அதிகமாக இருக்கிறது, எனக்குத்தான் துன்பங்கள் தொடர்ந்து தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது, அழுவதற்கே நேரம் சரியாக இருக்கிறதே என் வாழ்க்கை, நான் எப்போது மனதார சிரிப்பேன் என்ற அவநிலையில் நின்று கொண்டிருக்கிறாய். மற்றவர்களை பார்த்து எல்லோரும் நிம்மதியாக வாழ்கிறார்களே, எல்லோரும் சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே, ஏன் அந்த நிம்மதியும் சந்தோஷமும் எனக்கு கிடைக்கவில்லை என்று பிதற்றிக் கொண்டிருக்கிறாய். மற்றவர்களை பார்த்து எப்போது நீ வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறாயோ அப்போதே உன்னிடத்தில் இருக்கும் நிம்மதி உன் வாசற்படியை தாண்டிவிட்டது என்பதுதான் உண்மை. மற்றவர்களை பார்த்து எதற்கும் ஆசைப்படக்கூடாது. அது எதுவாக இருந்தாலும் சரி. உன்னிடம் இருப்பதை வைத்து நான் நிம்மதியாக வாழ்கிறேன் என்ற வார்த்தை எப்போது உன்னிடத்தில் வருகிறதோ அப்போதே நீ தேடாதது அத்தனையும் உன்னை தேடி வரும். காரணம், அனைத்திற்கும் உன் மனம்தான் ஆதாரமாக இருக்கிறது. மனம் போல் வாழ்க்கை. அந்த மனதையே நீ அலைய விட்டு கொண்டிருந்தால் வாழ்க்கை எப்படி நிம்மதியாக இருக்கும்? புரிகிறதா நான் சொல்வது? பல காலங்களாக நீ ஒருவரை பார்த்து வாழ்ந்தால் இப்படி வாழ வேண்டும், இவர்களைப் போல வாழ வேண்டும், என்ன நிம்மதியான வாழ்க்கை, எத்தனை சந்தோஷமான வாழ்க்கை, எத்தனை ஒற்றுமையாக இருக்கிறார்கள்,
இதுபோல வாழ்க்கை அமையவில்லையே என்று நீ ஒருவரை பார்த்து அவர்களைப் போல வாழ்க்கை வேண்டும் என்று ஏங்கிக் கொண்டிருந்தாயே. அவர் உன் காலில் விழுந்து துடிதுடிக்கப் போகிறார். காரணம் என்ன தெரியுமா? ஏன் அவர் வந்து உன் காலில் விழுந்து துடிக்க வேண்டும் என்று நான் சொல்கிறேன் தெரியுமா? இன்னும் உலகை பற்றி தெரியாமல் இருந்தால் இருக்கும் வாழ்க்கையும் உனக்கு நரகமாகிவிடும். அதனால்தான் நான் நீ ஆசைப்பட்ட அவர்களது வாழ்க்கையில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை பற்றி உன்னிடத்தில் முழுமையாக தெரிவிக்கத்தான் இன்று இப்போது இது நடக்கப் போகிறது. அலைபாய விடாதே உன் மனதை. உன் மனதை கட்டுக்குள் வைத்துக்கொள். யாருடைய வாழ்க்கையை பார்த்தும் ஆசைப்படாதே. உன் வாழ்க்கையில் இருக்கும் நிம்மதிகளை தேடி பிடித்து இது எனக்கு போதும் என்ற வார்த்தையை நீ சொல்லும் மாத்திரத்தில் நீ தேடியது தேடாதது என்று அத்தனை சந்தோஷங்களும் உன்னை தேடி வரும். ஒரு முறை நீ சோதித்துப் பார். அப்போதுதான் தெரியும் உண்மை என்ன என்று. மற்றவர்களின் வழியை பற்றி உனக்கு தெரியாததால் தான் உன் வழி பெரிது என்று நினைத்துக் கொண்டிருக்கிறாய். மற்றவர்களின் வழியை புரிந்துவிட்டால் உன் வழி எத்தனையோ மேல் என்று தோன்றிவிடும் தங்கமே. அன்றிலிருந்து அப்போதிலிருந்து உன் வாழ்க்கை இனிமையாகும். பிள்ளையே, இருப்பதை வைத்து நிம்மதி கொள். இல்லாததை தேடி அலைந்து கொண்டிருக்காதே. உன்னிடம் இருப்பது உனக்கு நிம்மதி கொடுக்கும். அதை கொடுக்க வைப்பேன் நான். என் மீது நம்பிக்கை இருக்கிறதா? உன் வாழ்வில் இன்று ஒரு மாற்றம் தோன்றும். அந்த மாற்றத்தை முழுமையாக அனுபவித்து விடு. தவறவிட்டு மீண்டும் வருத்தப்படாதே. நன்மைகளை கொடுக்க நான் இருக்கிறேன். தீமைகளை அகற்ற நான் இருக்கிறேன். தீயவர்களை அழிக்க நான் இருக்கிறேன் என்ற நம்பிக்கை இருந்தால் உன் அன்னைக்கு காணிக்கை இன்று உன் கைகளால் கொடு. ஓம் சக்தி. நன்றி.